பிரியாணியில் ஊற்றி சாப்பிட்றப்ப அந்த பெப்பரோட அந்த இது சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ், குக்கிங் தான் பண்ண போகிறோம். இந்த விளாகில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் பெப்பர் மசாலா, ஸோ இது 2 தான் பண்ண போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வெட்டியாச்சு, தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இதெல்லாம் என்னது பட்டையா, பட்டை, இது பிரியாணி மசாலா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக் பண்ண. ரைஸ் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டாங்க. நெய் எங்கம்மா இருக்குது இதுலையா? நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நெய் கொஞ்சோண்டு ஊற்றிடலாம். வெங்காயத்தை போட்டுருவோமா? என்னன்னு தெரியல, கண்ணு சிகப்பாக இருக்குது குளிச்சதுக்கப்புறம். கடுகுலாம் பிரியாணிக்கு போட மாட்டோம். ஒரு பிரியாணி பண்ணதுடா. இதுக்கு பிரியாணிக்கு வந்து 1/2 கிலோ சிக்கனா? சரி ரைட்டு. அப்போ வெங்காயம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், ஓரளவுக்கு. கரண்டி இந்த கரண்டியா? வேற கரண்டி இல்லையா? இல்லை இது நமக்கு பிடிக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்சியில் இருக்கா? சரி சரி, அரைக்கலையே நினச்சேன், அரைச்சிட்டியா? பிரியாணிக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனியனை நல்லா அப்படியே கோல்டு கலரில் வர வரையும் நெய்லையும் சேர்த்து அப்படியே பிடிச்சாதான் வேறு லெவலில் இருக்கும். ஒரே டைமில் வந்து நம்ம 2 பண்ண போகிறோம். பிரியாணியும் பண்ண போகிறோம், பெப்பர் சிக்கன் மசாலா. ஸோ இது 2மே பண்ண போகிறோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துருவோமா? போதும், அது கொதிச்சுக்குவோம். இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா சூப்பராக வதக்கிட்டேன். பிரியாணியில் சேர்க்க மறந்துட்டேன், 2 போட்டுருவோம். இந்த ஏலக்காய் வந்து ஒரே ஒரு ஏலக்காய், ரொம்ப வாசனை வேணாம். இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் நெய்யிலே வந்து சூப்பராக வதங்கிடுச்சு. 2 தக்காளி. பெப்பர் சிக்கன் மசாலாவுக்கு வந்து தக்காளி போடாமல் ஒன்லி மிளகு, வரமிளகா, ஸோ இதெல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஏன்னா தக்காளி நல்லா ஜூஸ் ஆகி அப்படியே நல்லா வதங்கிடுச்சு. அந்த டைமில் நம்ம வந்து இதில் மஞ்சளையே சேர்த்துடலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் இஞ்சி பூண்டை சேர்த்துடலாம். பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்தாச்சு. பிரியாணி மசாலா, அப்புறம் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, ஸோ உப்பு எல்லாம் போட்டாச்சு. ஸோ இதுக்குமே வந்து வரமிளகா சேர்த்து இதுக்கும் உப்பு போட்டாச்சு. ரைஸ் அவ்வளோதான். பிரியாணிக்கு வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ தண்ணி ஊற்றிட்டு ஸோ அதுக்கடுத்து அரிசியை போட்டுற வேண்டியதான். பெப்பர் சிக்கன் மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி ஸோ அதுக்கடுத்து மசாலாலாம் போட்டு வரட்டினதுக்கப்புறமா இதுவும் ஒரு 1/2 ஹவரில் வந்து ரெடி ஆகிடும். தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ கொதிக்கையும் வந்து அரிசி தூக்கி உள்ளே போட்டுற வேண்டியதான். பெப்பர் சிக்கன் மசாலா வந்து இன்னும் அந்த சிக்கனில் இந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா மிளகு, சீரகம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெறும் வத்தல், வெங்காயம், கருவேப்பிலை, மிளகு, சீரகம் தான். பெப்பர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போடணும், வேறு ஒன்றுமே கிடையாது. சிக்கன் ப்ராப்பராக குக் ஆகிடுச்சுன்னா ஸோ இதுவும் ரெடி ஆகிடும். இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டிய. பாருங்க, ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி வைக்கிறேன், பெப்பர் சிக்கன் மசாலா அந்த விளாக் வேறு பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ திங்க் இதிலே வெந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான். ஸோ இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குறைச்சி வச்சுட்டு அரிசியை போட்டுருவோம், அப்படியே உள்ளே போட்டுருவோம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயும் இவ்வளோ தண்ணி இருக்குது. தண்ணியை வடிகட்ட வேணாமா? பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் பிரியாணி. ஸோ இந்த சைடில் அப்படியே பெப்பர் சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நிறைய தண்ணி ஊற்றிட்டேன். நான் அதுலேருந்து கொஞ்சம் அந்த சால்னா மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியில் ஊற்றி சாப்பிட்றப்ப அந்த பெப்பரோட அந்த இது சூப்பராக இருக்கும். நான் கேமரா மாற்றி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக நல்லா குக் ஆகிடுச்சு. ரைஸ் இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? கரெக்டான பதமாக
பிரியாணியை பாருங்கள், அரிசியெல்லாம் வந்து தனித்தனியாக சூப்பராக வந்திருக்கு. அண்ட் இது வந்து நம்ம பண்ண பெப்பர் சிக்கன் மசாலா. இது வந்து பிரியாணியில் ஊற்றி சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் நிறைய டைம் பிரியாணி பண்ணியிருக்கேன். இந்த காரம் அதிகமாகிடும், ஏதாவது ஒரு இது வந்துடும். இதில் வந்து சூப்பராக குக் ஆகிருக்கு, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது கைஸ். ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரெக்டான அந்த ஒரு இதில் இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணிடுவோமா. ஹோம்மேட் பிரியாணி கைஸ், நிஜமாக சொல்கிறேன், சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. சான்ஸே இல்லை போங்க. இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு, நெய்யோட ஸ்மெல்லு, ஆஹா. சொன்னேன் பார்த்தீங்களா அந்த சால்னா, இதை ஊற்றி ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. காய்ஸ் செம்ம டேஸ்ட்டு அந்த இது சால்னா. இதோட சீக்ரெட், அந்த பெப்பர் சிக்கன் பண்ணுறப்ப நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி கரெக்டாக உப்பு போட்டு அந்த சாலை மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவல். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு, ப்ராப்பர் குக்கிங். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு ட்ரை பெப்பர் சிக்கன். இதுக்கு பார்த்துருவோமா. சிக்கனை பாருங்கள், பஞ்சாக இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது நிஜமாவே. ஆஹா, வேறு லெவல். பெப்பர் சிக்கன், பெப்பர் சிக்கன் ப்ளஸ் பிரியாணி, கொஞ்சமாக ஆனியன். ஆஹா, எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட் இருந்துச்சு. நான் சொதப்பிடலாம் நினைச்சேன் பிரியாணி, பட் வந்து அல்டி. ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறமா வந்து என்னோடய ப்ரிப்பரேஷனில் ஒரு வ்ளாக். அப்பப்போ எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் கைஸ், ஓகேவா. பிரியாணி பண்ணோம்னா இன்னும் நிறையா குக்கிங்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு மேட்ரு தான், அவ்வளோ டேஸ்ட். அப்படியே அந்த பிரியாணியோடு சேர்த்து அந்த பெப்பர் சிக்கன், கொஞ்சமாக அந்த ஆனியன் வச்சு சேர்த்து மொத்தமாக சாப்பிட்றப்ப கூடவே கொஞ்சம் இந்த மேட்ரு பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறையா குக்கிங் vlogsலாம் நம்ம நிறையா பண்ணலாம். ஸோ அந்த அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணிகிட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்போ நிறைய பேருக்கு காட்டும். ஓகே கைஸ், see you, bye bye.